வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான மற்றும் பல மாதங்களுக்கு இருக்கக்கூடிய கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு இந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனியாவை சேர்த்துப்போம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூனுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூனுக்கு வெந்தயத்தை சேர்த்துப்போம், 5 காஞ்ச மிளகாவை சேர்த்துப்போம், 1 எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி எடுத்துட்டு சேர்த்துருவோம். எல்லாத்தையும் வறுத்துடலாம். 2 கை அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துப்போம், அதையும் வதக்கின்றுவோம். 1 நிமிஷத்துல நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துருவோம். கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். 1/2 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துப்போம், 1/2 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துப்போம், அரைச்ச விழுது சேர்த்துன்றலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். 250 ml தண்ணி விட்டு மிக்ஸி ஜார்ல அதை சேர்த்துன்றலாம். இதுல எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்துப்போம், உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், மிளகாய் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இதை மூடி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துப்போம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம் மூடி. 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. எண்ணெயெல்லாம் மேல வந்துட்டு இது போதுமானது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாதத்தோட கசஞ்சும் சாப்பிட முடியும். இட்லி, தோசை எல்லா டிஃபன் வகைகளுக்குமே இது நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். இது ஃப்ரிட்ஜ்ல வச்சா பல மாசங்களுக்கு இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.